ஸோ ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு விகா. ஸோ இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜியாகிரஃபி பார்ட் 3. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்துருக்கோம்னா இந்த பார்ட் 1 ஆகட்டும், பார்ட் 2 ஆகட்டும், இதில் வந்து இந்தியன் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன். நெக்ஸ்ட் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா வெறும்னே இந்த ஹிமாலயாஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அப்போ இன்னைக்கு இந்த பார்ட் 3ல் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பெரிய இந்திய சமவெளிகள் சொல்லப்படுற கிரேட் பிளேன்ஸ். அப்போது நமக்கு தெரியும் இந்தியாவில் ரொம்ப ஓல்டஸ்ட் லேண்ட் மாஸ், அதாவது இருக்கிறதுலே இந்தியாவில் பழைய லேண்ட் மாஸ் எதுனா எது சொல்லணும் நம்ம பெனின்சுலார் இந்தியா. ஓகே, கரெக்டுங்களா? வெறுமனே இந்தியாவில் என்ன இருந்துச்சு? பெனின்சுலார் இந்தியா மட்டும்தான் இருந்துச்சு இல்லையா? இந்த பெனின்சுலார் இந்தியா எது கூட இருந்துச்சு? ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலியன் பிளேட்டு கூட இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால தான் அந்த பிளேட்டை நம்ம என்ன சொல்கிறோம்? இந்தியன் ஆஸ்திரேலியன் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ பெனின்சுலார் இந்தியா இந்தியன் ஆஸ்திரேலியன் பிளேட்டோட இருந்துச்சு. ஸோ லேட்டர் என்ன ஆச்சு? இந்த பிளேட்டு மேல் நோக்கி போக ஆரம்பிச்சுது. அப்போ டுவர்ட்ஸ் நார்த் பக்கம் போக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? டுவர்ட்ஸ் நார்த் பக்கம் போக ஆரம்பிக்குது. லேட்டராக என்ன ஆகுது? நார்த் பக்கம் போனதால் ஒரு ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. ஒரு ஹாட்ஸ்பாட் இருந்துச்சு. இது என்ன? இது ஹாட்ஸ்பாட் அப்படின்னா அங்கே தான் வல்கனோஸ் என்ன ஆகுது? ரொம்ப அதிகமான வல்கனோஸ் இருக்குது. அப்போ நம்ம பெனின்சுலார் இந்தியா, இந்த பார்ட் ஆஃப் இந்தியா அந்த ஹாட்ஸ்பாட் போனதால் இந்த இடம் ஃபுல்லாக அதோட வல்கனோ ட்ராப் ஆரம்பிச்சு. அதோட வல்கனோட அந்த லாவா சொல்லுவாங்க இல்லையா, லாவா விழ ஆரம்பிச்சிச்சு. ரைட்டுங்களா? ஸோ ரீயூனியன் ஹாட்ஸ்பாட் அப்படி தான் என்ன ஆச்சு? இந்த லாவா. ரைட். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி போகுது. இன்னும் மேல் நோக்கி போய் இங்கே ஒரு பிளேட் இருக்குது. அந்த பிளேட் தான் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தோம். மேலே ஒரு என்ன பிளேட் இருக்கும்? யூரேஷியன் பிளேட். யூரேஷியன் பிளேட்டோட ஒரு பாதி ஏஷியன் பிளேட்னு இங்கே ஒன்று இருக்குது. மேலே என்ன பிளேட் இருக்குது? ஏஷியன் பிளேட். இந்த ஏஷியன் பிளேட்டோட என்ன ஆகுது? போய் இடிக்குது. அப்போ இடித்த உடனே தான் நமக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிது? ஸோ இப்போ என்ன ஆச்சு? அடுத்தது கொலிஷன். ஓகேங்களா? ஸோ என்ன ஆச்சு? கொலிஷன். கொலிஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆச்சு? ஹிமாலயாஸ் உண்டாச்சு. கொலிஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா கிரேட் இந்தியன் பிளேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்தியா ஃபார்ம் ஆன ப்ராசஸ். அப்போ எக்ஸாமில் நமக்கு ஏதாச்சும் ஒரு போட்டித் தேர்வில் எந்த பார்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறதுலே ரொம்ப பழமை வாய்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா எது சொல்லணும்? நம்ம பெனின்சுலார் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இங்கே 1 போடுறோம் பாருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன. ஸோ இதுதான் முதல்ல ஃபார்ம் ஆச்சு. ரொம்ப ஓல்டஸ்ட் லேண்ட் மாஸ்னா இந்த பெனின்சுலார் இந்தியா. அதுக்கப்புறம் தான் பாருங்க என்ன வருது? ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸ் 2 போட்டுக்கோங்க. அப்போ பெனின்சுலாருக்கு அப்புறம் எந்த லேண்ட் மாஸ் இந்தியாவில் ரொம்ப பழமை வாய்ந்ததுன்னா இது ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ்க்கு அப்புறம் தான் என்ன போட்டுக்கோம்? நம்ம கிரேட் இந்தியன் பிளேன். அப்போது ஸோ ரீசெண்டாக ஃபார்ம் ஆன லேண்ட் மாஸ் என்ன இந்தியாவில்னு கேட்டாங்கன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லணும்? கிரேட் இந்தியன் பிளேன். ஸோ அப்போ எந்த மாதிரி கேட்கலாம் டிஎன்பிசியில்? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் டேரெக்டாக கொடுக்கல. நம்ம எந்த அளவுக்கு இதை நம்ம புரிஞ்சு படிக்கிறோமோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணலாம். அப்போ சிம்பிளாக கொடுத்துடலாம். பெனின்சுலார் இந்தியா, கிரேட் இந்தியன் பிளேனு, ஹிமாலயாஸ் ஃபஸ்ட்டுலேருந்து, அதாவது லேட்டஸ்ட்டாக எது ஃபார்ம் ஆச்சு, எது ரொம்ப ஓல்டாக ஃபார்ம் ஆச்சு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இந்த பார்ட் ஸோ என்ன கேட்பாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். எதுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ குரூப் 1 மெயின்ஸ். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் 10 மார்க் கொஸ்டின் இருக்கு இல்லையா? அதில் 150 வேர்ட்ஸ் என்ன கேட்டுருவாங்க? ஸோ ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா பேப்பர் 3ல நம்மளுக்கு ஜியாகிரஃபியும் இருக்குது. ஸோ என்ன சிம்பிளாக கேட்பாங்க? ரைட் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸோட முக்கியத்துவத்தை சொல்லுங்கன்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் நம்ம படித்த கான்செப்ட் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லணும்? அதாவது மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம மேலே எடுத்து போய் காட்டும். ஓகேங்களா? அதுதான் ஒரு வே ஆஃப் இம்ப்ரெஷன். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது இந்த என்ன வருது? இந்தியாவில் மான்சூன் வரும் இல்லையா? இதெல்லாம் வருது. ஓகேங்களா? அது நம்ம டீட்டெயில்டாக மான்சூனோட பார்த்து என்ன எல்லாமே பார்க்கலாம். இந்த மான்சூன்ஸ் வந்து இந்த ஹிமாலயாஸில் அடித்து இதுக்குள்ள, அதாவது இந்த நார்த் இந்தியா ஃபுல்லாக மழை வர்றதுக்கான மேஜர் காரணம் என்ன? ஹிமாலயாஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக காட்டணும். ஸோ அப்போ சவுத் வெஸ்ட் மான்சூனோட ஹிமாலயாஸோட இம்பேக்ட் என்னன்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன காட்டணும் அப்படின்னா, இந்தியாவில் 2 விதமான ரிவர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக அதில் ரிவர் ஓடிட்டே இருக்கும். அதாவது இங்கிலீஷில் பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரிவர்ஸ்னால் பெரினியல். ஓகேங்களா? பெரினியல் ரிவர்ஸ். அப்போ ஹிமாலயாவிலேருந்து ஆரம்பிக்கிற ரிவர்ஸ் எல்லாமே என்ன ரிவர்ஸு? பெரினியல் ரிவர்ஸ். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரினியல் ரிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம்
கோல்டு வின்ஸ். அதாவது கோல்டு வின்ஸ் எங்கேருந்து வருதுன்னா இங்கே மேலே ஆர்டிக் ரீஜன் ஒன்று இருக்கும் பாருங்கள், மேலே ஆர்டிக் ரீஜன். அப்போ இந்த ஆர்டிக் ரீஜன்லேருந்து வர கோல்டு வின்ஸை எதை ஒரு தடுத்து நிறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுனா ஹிமாலயாஸ். ஓகேங்களா, வெளிலேருந்து வர அந்த கோல்டு வின்ஸை தடுத்து நிறுத்துறது ஹிமாலயாஸ். சப்போஸ் ஹிமாலயாஸ் மட்டும் இல்லை அப்படின்னா இந்தியா ஃபுல்லாகவே என்னவா இருந்திருக்கும், இந்தியா ஃபுல்லாகவே ஒரு கோல்டு டெசர்ட்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா, இந்தியா ஃபுல்லாகவே ஒரு கோல்டு டெசர்ட், அதாவது வின்டர் காலத்தில் கோல்டு டெசர்ட் ஆகும், சம்மர் காலத்தில் இந்தியா முழுக்க என்னவா இருந்திருக்கும், ஹாட் டெசர்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்னா நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப அழகாக ஹைலைட் பண்ணி காட்டும். ஏன்னா புக்கில் இந்த மாதிரி டீட்டெயில்டாக இல்லை, சிம்பிளாக என்ன சொல்கிறோம் புக்கில், இந்த கோல்டு வின்ஸ் வருது, ஹிமாலயஸ் வந்து அது என்ன பண்ணுது, தடுத்து நிறுத்துது. ஸோ அதனோட இம்பாக்ட் என்னன்னு சொல்லி இந்த கோல்டு டெசர்ட்டு, இந்த ஹாட் டெசர்ட்டு இதெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டினா அடுத்தவங்களோட நம்ம இன்னும் கொஞ்சம் மார்க் ஸ்கோரிங் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி. ஓகேங்களா, பயோடைவர்சிட்டினா அங்கே வாழும் அனிமல் ஸ்பீசிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே ஹிமாலயஸில் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு விதமான அனிமல் இருக்குது பாருங்களேன், ஸ்னோ லெப்பர்டு. ஸ்னோ லெப்பர்டுன்ற அனிமல், ஓகேங்களா, அதாவது பனி சிறுத்தை. இந்த பனி சிறுத்தை எங்கே மட்டும்தான் இருக்குன்னா மேலே இருக்குது, அதாவது ரொம்ப ஆல்டிடியூட் அதிகமாக இருக்கிற ரீஜனில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஈக்குவேட்டர் ஆகவும், ஸோ இந்த பார்ட் வந்து ட்ராபிக் ஏரியா ஆகட்டும், இது மேலே டெம்பரேட் ஆகட்டும், இதை வந்து ஆல்பைனாக எடுத்துக்கும். ஓகேங்களா, ஆல்பைன், இது வந்து ஈக்குவேட்டர் ரீஜன், இது வந்து டெம்பரேட் ரீஜன். அதாவது கீழே ஸ்டார்ட் இந்த இடத்துல இருக்கிற ரீஜனில் தான் என்ன வாழும்னா, ஓகேங்களா, இங்கே அதிக விதமான என்ன பாப்புலேஷன் பார்க்கலாம், டைகர் பாப்புலேஷன். கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஹைட்டு மேலே போக போக எந்த விதமான டைகர் இருக்குன்னா இந்த இடத்துல என்ன இருக்காது, டைகர்ஸ் இருக்காது, வேற ஒரு அனிமல் இருக்கும். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா க்ளவுடட் லெப்பர்ட். அது பேர் என்ன சொல்லுவாங்க, க்ளவுடட் லெப்பர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ டைகர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெனின்சுலார் இந்தியாவில் மட்டும்தான் என்ன இருக்கும், டைகர்ஸ் இருக்கும். இதுவே கொஞ்சம் ஆல்டிடியூட், அதாவது கொஞ்சம் ஆல்டிடியூட்னா இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் அஸ்ஸாம் பகுதி ஆகட்டும், அருணாச்சல் பிரதேஷ் ஆகட்டும், இங்கெல்லாம் நமக்கு என்ன இருக்கும், இந்த க்ளவுடட் லெப்பர்ட். அப்போ இருக்கிறதுலே ஹைட் அதிகமான ரீஜன் எது நமக்கு தெரியும், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பகுதி, இந்த பகுதிகள். அப்போ இந்த பகுதியில் மட்டும்தான் நமக்கு ஒரு விதமான அனிமல் இருக்குது, அது பேர் என்னது, ஸ்னோ லெப்பர்ட்னு சொல்லப்படுற பனி சிறுத்தை. ஓகேங்களா, இந்த பனி சிறுத்தை முக்கியமாக எந்த நேஷ்னல் பார்க்கில் இருக்குன்னா ஹெமிஸ் நேஷ்னல் பார்க். வெரி இம்பார்ட்டன்ட், ஹெமிஸ் நேஷ்னல் பார்க். இந்த ஹெமிஸ் நேஷ்னல் பார்க்ன்றது அப்போ எங்கே இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட், ஹெமிஸ் நேஷ்னல் பார்க் தான் இந்தியாவிலேயே பெரிய நேஷ்னல் பார்க். ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் பெரிய நேஷ்னல் பார்க் கேட்டாலும் அது எது, ஹெமிஸ் நேஷ்னல் பார்க். அதே மாதிரி இந்த வேர்ல்டில் இருக்கிற ஸ்னோ லெப்பர்ட், அதாவது இந்த பனி சிறுத்தைகள் எங்கே அதிகமாக வாழுது அப்படின்னு கேட்டாலும் அது என்ன தான், அது ஹெமிஸ் நேஷ்னல் பார்க் தான். புரியுங்களா, ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராக் சால்ட், அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஹிமாலயாஸோட ராக் சால்ட்டு அதெல்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸாக நம்ம என்ன பண்ணணும், எடுத்து காட்டணும். வேறு என்னென்னா டிஃபென்ஸ் பேரியராக இருக்குது. ஹிமாலயாஸ் மேஜராக ஒரு என்னவா இருக்குது, டிஃபென்ஸ் பேரியர். அது என்ன டிஃபென்ஸ் பேரியர் அப்படின்னா தெரியும். ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில டைரெக்டாக ஓப்பன் பார்டர்ஸ் கிடையாது. ஒரு ஹிமாலயாஸ் தான் என்ன தடுத்து நிறுத்துது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சைனா வந்து அட்டாக் பண்ணணும்னு நினச்சாலும் டக்குன்னு வந்துட முடியாது. ஸோ ரைட், ஸோ அடுத்தது பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இப்போ பார்க்க போகிற சீரீஸ் எல்லாமே என்னென்னா இந்த பெரிய இந்திய சமவெளிகள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த பெரிய இந்திய சமவெளிகள் கிரேட் இந்தியன் பிளெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அதோட கேரக்டர் பொறுத்து, ஓகேங்களா, எந்தெந்த இடத்துல அதோட கேரக்டர் மாறுதோ அதை பொறுத்து சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் அது வருதோ, எந்த ஸ்டேட் கீழே அது இருக்கோ அதை பேர் வச்சு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபுல்லாக ஹிமாலயாஸ் வரும் இல்லையா. ஸோ இந்த பக்கம் ராஜஸ்தான் பகுதியில் இருக்கிற பிளெயின் பேர் என்ன சொல்கிறாங்க, ராஜஸ்தான் பிளெயின். ஓகேங்களா, இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ராஜஸ்தான் பிளெயின்னு சொல்லலாம். ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்கிற பிளெயின் ஓரளவுக்கு இங்கே இருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா பிளெயின். ஓகேங்களா, கொஞ்சம் நம்ம தள்ளி போட்டாச்சு. ஸோ பஞ்சாப் மற்றும் ஹரியானா பிளெயின். சென்டர் பார்ட்டில் இருக்கிறது பேர் தான் என்ன சொல்லுவாங்க, கங்கா பிளெயின் சொல்லுவாங்க. சென்டர் பார்ட்டில் இருக்கிறது பேர் கங்கை சமவெளிகள். லாஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துலேருந்து பிரம்மபுத்திரா ஓடியாந்து இப்படி ஒரு யூட்டர்ன் அடிக்கும் இல்லையா. ஸோ இந்த பகுதி தான் நம்ம என்ன சொல்கிறோம்,
பிரம்மபுத்திரா பிளெயின். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? பிரம்மபுத்திரா சமவெளிகள். அப்போ திடீர்னு கேட்பாங்க, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் என்ன பண்ணுங்க அரேஞ்ச் பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் பிளெயின், ராஜஸ்தான் பிளெயினுக்கு அப்புறம் இந்த பக்கத்தில் என்ன இருக்கும்? பஞ்சாப் மற்றும் ஹரியானா பிளெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளிகள். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா சமவெளிகள். இந்த சமவெளிகள்லாம் ஏன் ஃபார்ம் ஆயிருக்குன்னா, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த ரிவர்ஸ், அதாவது ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஸோ இதுதான் நம்ம ஹிமாலயாஸ். ஸோ என்ன எடுத்துவோம்? கிரேட் ஹிமாலயாஸ், இது வந்து மிடில் ஹிமாலயாஸ், கீழே நம்ம பார்த்தோம் ஷிவாலிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் என்ன ஆகும்? எடுத்துகிட்டு வரும் இல்லையா? ரிவர்ஸ் அதோட செடிமெண்ட்ஸை எடுத்துகிட்டு வரும். ரிவர்ஸ் செடிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோன்ஸாக இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா பாபர். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? பாபர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பெரிய ஸ்டோன்ஸ் ஓரளவுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கும் பாருங்கள். சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி என்னது சதுப்பு நிலமாக இருக்கும். இது பேர் தாரை. அது பேர் என்ன சொல்கிறாங்க? தாரை பிளேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல அந்த ரிவர் ஓடும், இந்த இடத்துல தான் ரிவர் ஓடும். அதனால் இது என்ன சொல்லலாம்? ரிவர் வேலி. இல்லைங்களா? ரிவர் வேலி சொல்கிறோம். ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செடிமெண்ட்ஸ் டெபாசிட் ஆகுது இல்லையா? இதை நம்ம 4ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து பி, அதாவது பிடிபிகே அப்படின்னு வச்சுக்கோங்க. பிடிபிகே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இந்த பிடிபிகே வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் நோக்கி. ஃபஸ்ட்டு வந்து பாபர், நெக்ஸ்ட்டு தராய், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்லிஃப்ட் ஆகிருக்கு இல்லையா? இந்த இடமும் இந்த இடமும் அப்லிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே அப்லிஃப்ட் ஆகிற இடம் பேர் பாங்கர். இந்த பக்கம் வந்து பாபர், குட்டி குட்டியாக இருக்கிற ராக்ஸ் பேர் என்ன சொல்கிறோம்? தராய். அதுக்கப்புறமா மேலே அப்லிஃப்ட் ஆகிருக்கு இல்லையா? இந்த படம் கொஞ்சம் துக்கலாக இருக்குது, இங்கே கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆகிருக்கு, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? பாங்கர். லாஸ்ட்டாக வந்து கே, இந்த இடம், அதாவது இந்த இடம் இந்த இடம் இருக்கா? இதை ரெண்டையும் நம்ம என்ன சொல்கிறோம்னா காதர் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? காதர் பிளேன். இதுக்கப்புறம் தான் இதோட எக்ஸ்டென்ஷன், அதாவது காதரோட எக்ஸ்டென்ஷன் தான் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா டெல்டா. ஓகேங்களா? ஸோ அதை பொறுமையாக பார்ப்போம். டெல்டானா என்ன அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதுதான் பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டு எப்படி நம்ம பேர் சொல்கிறோம், அதோட செடிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வருது இல்லையா? அதை ஒரு ரீஜனில் என்னென்ன பேர் சொல்கிறோன்னு பார்த்துட்டோம். அடுத்தது வில் ஸ்டார்ட் வித் பேசிக்ஸ். ஸோ இந்த கிரேட் இந்தியன் பிளெயினோட பேசிக்ஸ் பார்க்கணும். இந்த கிரேட் இந்தியன் பிளெயின் முதல்ல எங்கே இருக்குது அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு தெரியும். எங்கே இருக்குன்னா ஹிமாலயாஸில் லாஸ்ட்டாக இருக்கிற ஹிமாலயாஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? ஷிவாலிக்ஸ். அப்போ ஷிவாலிக்ஸோட ஃபுட் ஹில்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ எங்கே இருக்குன்னா ஷிவாலிக்ஸோட ஃபுட் ஹில்ஸில் தான் என்ன இருக்குது? இந்த கிரேட் பிளெயின்ஸ் எல்லாமே லை ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த கிரேட் பிளெயின்ஸ் மொத்தம் எத்தனை ஸ்டேட்டில் இருக்குன்னு கேட்பாங்க. டிஎன்பிசியில் டேட்டாஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ இந்த கிரேட் பிளெயின்ஸ் மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ்னா 7 ஸ்டேட்ஸ், மொத்தம் 7 மாநிலத்தில் இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே இதில் தான் நார்த் இந்தியா தான். கீழே சவுத் இந்தியாவில் வருமா? வராது. எல்லாமே நார்த் இந்தியா. இந்த பக்கம் ஒன்று என்ன ஆரம்பிச்சிடும்? பெனின்சுலார் இந்தியா ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இங்கே ஃபுல்லாக என்ன ஆரம்பிச்சிடும்? பெனின்சுலார் இந்தியா. அப்போது இன்னொரு அமைப்பு கூட சொல்லலாம். இன்னொரு சின்ன அமைப்பு என்னென்னா, பெனின்சுலார் இந்தியாவோட நார்த், பெனின்சுலார் இந்தியாவோட நார்த் டைரக்ஷன் தான் என்ன இருக்குது? கிரேட் பிளெயின்ஸ். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. இதை பாருங்கள். ஹிமாலயாஸோட சவுத்துலேயும் பெனின்சுலார் இந்தியாவோட நார்த்லேயும் தான் என்ன இருக்குது? இந்த கிரேட் பிளெயின்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா? அதே மாதிரி ஸோ வேறு ஒன்று கேட்கலாம். இந்த கிரேட் பிளெயின்ஸ் இந்தியாவில் பெரிய இடம் எது சொல்கிறோம்? இந்த பெனின்சுலார். இந்த பெனின்சுலார் இந்தியா தான் எவ்வளோ லேக் கிலோமீட்டர்னா 16 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 16 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்டது தான் இந்த பெனின்சுலார் இந்தியா. பெனின்சுலார் இந்தியாவுக்கு அப்புறம் பெருசு எதுன்னா இந்த கிரேட் இந்தியன் பிளெயின். இந்த கிரேட் இந்தியன் பிளெயின் எவ்வளோ வரும்னா ஆல்மோஸ்ட் 7 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்கிறாங்க. அதாவது 7 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதான் என்னது? இந்த கிரேட் பிளெயின்ஸ். இன்னும் போய் டீட்டெயில்டாக கேட்கணும்னா என்ன கேட்கலாம்? இந்த 4 பிளெயினில் எதில்? இந்த ராஜஸ்தான், பஞ்சாப், கங்கா, பிரம்மபுத்திரா பிளெயினில் இந்த பிளெயினில் எந்த பிளெயின் பெரிய பிளெயின் அப்படின்னு கேட்டாங்கன்னா கங்கா பிளெயின். ஓகேங்களா? ஸோ இந்த கங்கை சமவெளி இதுதான் இருக்கிறதுலே என்னது லார்ஜஸ்ட், இருக்கிறதுலே பெரிய ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்டது இந்த கங்கா பிளெயின். அதே மாதிரி இப்போது பெருசு தெரிஞ்சிச்சு இல்லையா? கண்டிப்பாக நமக்கு என்ன தெரியணும்? சின்னது தெரியணும் இல்லையா? அப்போ சின்னது எதுனா பிரம்மபுத்திரா பிளெயின்.
பிரம்மபுத்திரா பெயின் தான் இருக்கிறதுலே எவ்வளோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 56,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் என்ன இருக்கும் இந்த பிரம்மபுத்திரா பெயின். ரைட். ஸோ அடுத்தது வி ஸ்டார்ட் இந்த பாபர்னா என்ன, இந்த தராய் எங்கெங்கே இருக்குது, பாங்கரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, காதரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்கலாம்னா இந்த பகுதி பாபர் சொன்னோம், இந்த பகுதி ஸோ குட்டியாக இருக்கிறது என்ன சொல்கிறோம் நம்ம தராய் பகுதி. ஸோ அதை 2 டிவிஷன்ஸை பார்ப்போம். ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு பாபர் பகுதி. பாபர் பகுதி தான் முதல்ல, அதாவது ஷிவாலிக்ஸோட ஃபுட் ஹில்ஸ் இருக்கு இல்லையா, ஷிவாலிக்ஸோட பார்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற பார்ட் எது சொல்லலாம் நம்ம பாபர்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தான் என்ன வருது தராய். ஸோ தராய் என்ன சொல்லலாம், தராய் எங்கே இருக்குது, பாபரோட சவுத்தில் இருக்குது. ஸோ சவுத்து டு பாபரில் தான் என்ன இருக்குது இந்த தராய் பகுதி இருக்குது. ரைட். அடுத்தது பாருங்கள், வெரி இம்பார்ட்டண்ட்டு இல்லைங்களா, ஷிவாலிக்ஸ்லேருந்து ரெயின்ஃபால் அதிகமாக இருக்குது, மழை அதிகமாக பெஞ்ச உடனே அதுலேருந்து செடிமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி வரும், ஃபஸ்ட்டு வரும்போது பெரிய பெரிய கல்லாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் இது ஓகேங்களா. ஸோ பெரிய பெரிய கிராவல்ஸ்லாம் வந்து என்ன ஆகியிருக்காங்க, ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது பெரிய பெரிய கிராவல்ஸ் இருக்கும் போது அது கீழே போகிற ரிவர் இருக்கும் இல்லையா. ஸோ ரிவர் வந்து மேலே தெரியாது, ரிவர் எல்லாமே கீழே என்னவாயிருக்கும், டிஸப்பியர் ஆகிருக்கும். ஸோ ரிவர் எதுவுமே அங்கே கண்ணுக்கு தெரியாது. அப்போ ரிவர் எதுவுமே இல்லை, அங்கே நீருக்கான எந்த விதமான சாத்தியக்கூறே இல்லைன்னா என்ன இருக்காது, அனிமல்ஸ் அங்கே எதுவுமே வராது, அனிமல்ஸ் இருக்காது. அது மட்டும் என்ன இருக்காது, வெஜிடேஷன், எந்த விதமான ட்ரீஸ் எதுவுமே அங்கே இருக்காது. கரெக்டாக. ஸோ அனிமல்ஸ் அங்கே இல்லை, வெஜிடேஷன் அங்கே இருக்காது. அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம், ரிவர்ஸ் எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவே என்ன இருக்குது, பெரிய பெரிய பல்கான ராக்ஸ் தான், பெரிய பெரிய சாண்ட், கிரேவல், இந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால இந்த இடம், இந்த பாபர் இடம் அக்ரிகல்ச்சருக்கு கல்டிவேஷனுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னா கல்டிவேஷனுக்கு யூஸ் ஆகாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாபர். ஸோ பாபர்னு என்ன சொல்லலாம், ஃபஸ்ட் என்ன, அது ரிவர்ஸ் டிஸப்பியர் ஆகுது. ரிவர்ஸ் டிஸப்பியர் ஆகிறதுனால என்ன வராது, அனிமல்ஸ் ஏதாச்சும் ஒரு தாகத்துக்கு கூட அங்கே தண்ணி அங்கே வராது. அப்போ வெஜிடேஷன் எந்த விதமான வெஜிடேஷன் இருக்காது. அதனால் என்ன அது சப்போஸ் அக்ரிகல்ச்சர் கல்டிவேஷனுக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகாது இல்லையா. ஸோ அதே மாதிரி பாபரோட வித்து ஓகேங்களா, பாபர் எவ்வளோ வித்தில் இருக்குன்னா 8 to 15 கிலோமீட்டர்ஸ். இதான் வந்து என்ன சொல்கிறோம், பாபரோட வித்து சொல்கிறோம். இந்த பாபரோட ட்ராக் எங்கேருந்து எங்கே போகுது, இண்டஸில் ஆரம்பிச்சு, அதாவது இங்கே இண்டஸ் இருக்கு இல்லையா. ஸோ இண்டஸ் ட்ராக்லேருந்து ஆல்மோஸ்ட் தீஸ்தா நமக்கு தெரியும், பங்களாதேஷ் கிட்ட. ஸோ இந்த இண்டஸ்லேருந்து தீஸ்தா வரைக்கும் கண்டினியூஸான ட்ராக்காக இருக்குது இந்த பாபர். ஓகேங்களா. ஸோ பாபர் இஸ் அ கண்டினியூஸ் ட்ராக், எங்கேருந்து, இண்டஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் இந்த தீஸ்தா வரைக்கும் கண்டினியூஸாக இருக்குது. ஓகேங்களா. இதுதான் ரொம்ப இந்த பாபருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், அபவுட் தராய். ஸோ தராய்னால நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, பாபருக்கு சவுத்தில் இருக்குது தராய். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடம், லைக் பாபரில் பெரிய பெரிய கல் இருந்துச்சு, ஆனால் தராயில் அந்த மாதிரி கிடையாது. தராயில் மார்ஷி லேண்டு தான். ஓகேங்களா. தராய் ஃபுல்லாகவே என்ன லேண்டாக இருக்கும், சதுப்பு நிலமாக இருக்கும். அப்போ சதுப்பு நிலமாக இருக்கணுன்னே கீழே போன ரிவர்ஸ் மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் ரிவர்ஸ் வந்து என்ன ஆகுங்க, அப்பியர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எங்கெல்லாம் அந்த ரிவர் டிஸப்பியர் ஆச்சோ அந்த ரிவர்ஸ் மறுபடியும் லேண்ட். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பெருசாக கல் இருந்துச்சுன்னா மேலே ரிவர் வராது. அப்போ ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா என்ன வர சான்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அப்போ ரிவர்ஸ் அப்பியர் ஆகுது அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியுவாங்க, அனிமல்ஸ் வரும் இல்லையா. ஸோ அங்கே ரிவர்ஸ் அப்பியாருமா, அனிமல்ஸ் வரும். அனிமல்ஸ் இருக்குது, அப்போ ரிவர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக என்ன இருக்கும், வெஜிடேஷனும் இருக்கும். என்ன இருக்கும், வெஜிடேஷனும் வர ஆரம்பிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பாபர் அண்ட் தராய் எதில் வந்து நேஷ்னல் பார்க் அப்போ அதிகமாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். நேஷ்னல் பார்க் எதில் அதிகமாக இருக்கும், பாபரில் இருக்குமா தராயில் இருக்குமா, இங்கே தான். கரெக்டாக. எல்லா முக்கியமான நேஷ்னல் பார்க்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா இந்த எந்த பகுதியில், தராய் பகுதி தான் இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உத்தராகண்ட் பகுதியில் ஜிம் கார்பெட் ஆகட்டும். ஓகேங்களா. ஸோ ஜிம் கார்பெட் தான் என்ன சொல்லுவாங்க, இந்தியாவிலே ரொம்ப ஓல்டஸ்ட் நேஷ்னல் பார்க் இன் இந்தியானா ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க். அதுக்கு ஒரு ஓல்டு நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஹெய்லி நேஷ்னல் பார்க். ரைட்டுங்களா. ஜிம் கார்பெட் இதான் வந்து உத்தராகண்ட் பகுதி. இன்னும் கொஞ்சம் ஈஸ்ட் நோக்கி போகிறீங்க, இன்னும் கொஞ்சம் எதை நோக்கி போகிறீங்க, ஈஸ்ட் நோக்கி போகிறீங்கன்னா தூதுவார் நேஷ்னல் பார்க். என்ன சொல்லுவாங்க, தூதுவார் நேஷ்னல் பார்க். இது எங்கே இருக்குது, உத்தரப்பிரதேஷில் இருக்குது.
இது எல்லாமே எங்கே இருக்குது, எந்த பெல்ட்டில் தான் இருக்குது, தாரே பெல்ட்டில். ஏன்னா அங்கே தான் என்ன ஒரு அனிமல்ஸ் வர ஆரம்பிக்குது, வெஜிடேஷன் ரொம்ப ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்குது, ரைட்டுங்களா. ஸோ தூதுவார் நேஷ்னல் பார்க், தூதுவார் நேஷ்னல் பார்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வால்மீகி நேஷ்னல் பார்க். வால்மீகி நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. வால்மீகி நேஷ்னல் பார்க் பீகார். ஸோ வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் ஃபஸ்ட்டு ஜிம் கார்பெட், அடுத்தது பார்த்தீங்கன்னா தூதுவார் நேஷ்னல் பார்க், வால்மீகி நேஷ்னல் பார்க். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் பகுதி, பீகார் பக்கத்தில் அஸ்ஸாம் இருக்கு இல்லையா, அஸ்ஸாம் தான் சொல்லுவாங்க மனாஸ் நேஷ்னல் பார்க். மனாஸ் நேஷ்னல் பார்க். ஏன்னா ஒய் இட் இஸ் கால்ட் அஸ் மனாஸ், ஏன்னா அங்கே என்ன ரிவர் ஓடுது, மனாஸ் ரிவர் ஓடுது, அதனால தான் அதுக்கு என்ன நேஷ்னல் பார்க்கு, மனாஸ் நேஷ்னல் பார்க். ஸோ இந்த தராய் பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்க்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காசிரங்கா, ஓகேங்களா, காசிரங்கா நேஷ்னல் பார்க். இந்த காசிரங்கா நேஷ்னல் பார்க்கில் தான் என்ன இருக்குன்னா ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் இல்லைங்களா. ஸோ இந்த காசிரங்கா நேஷ்னல் பார்க்கில் ஒரு முக்கியமான ஸ்பீசிஸ் இருக்கும், அது பேர் ஒன் ஹார்ன்டு ரைனோசரஸ், அதாவது ஒத்தை கொம்பு காண்டாமிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதை கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் பார்த்தீங்கன்னா எந்த நேஷ்னல் பார்க்கில் மட்டும் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது என்னது, காசிரங்கா நேஷ்னல் பார்க்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபைன் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது என்ன சொன்னோம், 8லேருந்து 15 கிலோமீட்டர். இது பார்த்தீங்கன்னா 15 to 20 கிலோமீட்டர்ஸ், 15 to 20 கிலோமீட்டர்ஸ். இவ்வளோ தான், இதுலேருந்து மட்டும்தான் கேள்வி வர வாய்ப்புகள் இருக்குது, வேறு எதுவும் இருக்கா, கிடையாது. அப்போ என்ன கேட்பாங்க, பாபரோட வித்து அதிகமாக, தராயோட வித்து அதிகமானா எதோட வித்து அதிகம், தராய் பகுதியோட வித்து தான் அதிகம். எவ்வளோ வருது, 15லேருந்து 20 கிலோமீட்டர். அதே மாதிரி பாபர் எங்கேருந்து எங்கே வரைக்கும் கண்டினியூஸாக இருக்குன்னு சொன்னோம், எங்கேருந்து எங்கே கண்டினியூஸ் சொன்னோம், ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து இண்டஸ் ரிவர்லேருந்து தீஸ்தா வரைக்கும். அப்போ இந்த பாபர் எனப்படுது எங்கே ரொம்ப அதிகமாக இருக்குன்னா வெஸ்டர்ன் சைடில் அதிகமாக இருக்குது, வெஸ்டர்ன் சைடில் பெருசாக இருக்கும். அதாவது வெஸ்ட் சைட் ஆஃப் இந்தியாவில் அதோட என்ன அதிகமாக இருக்கும், வித்து அதிகமாக இருக்கும். கொஞ்சம் தள்ளி போக 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 ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியாவில் என்ன ஆகுது, வித்து கம்மியாகுது. ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்கான விஷயம் நமக்கு தெரியணும், ஓகேங்களா. ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு பகுதி, ஸோ இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன சொன்னோம், மேலே அப்லிஃப்ட் ஆகிருக்கிற பகுதி தான் பாங்கர், கீழே இருக்கிற பகுதி தான் காதர். அதே தான் இங்கே போட்டுக்கிறோம், சிம்பிள், ஓகேங்களா, வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்து தான் பாங்கர், இது பாங்கர். அதுக்கு கீழே இருக்கு இல்லையா, கீழே இந்த பகுதி, லைக் இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கொஞ்சம் காதர், கொஞ்சம் மேலே போடுவோம், இது பாங்கர் மேலே, கீழே காதர். ஸோ இந்த ரீஜன் பேர் காதர். என்ன இது டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சிம்பிளாக கேட்பான், எஸ்எஸ்சிலாம் டேரெக்டாகவே கேட்பான், என்னன்னா பாங்கர்னா ஓல்டு அலுவியமா நியூ அலுவியமானு கேட்பான். ஸோ பாங்கர் எனப்படுத்து என்ன சொல்கிறாங்க, ஓல்டு அலுவியம். பாங்கர் எனப்படுத்து ஓல்டு அலுவியம். இது எப்படி ஞாபகம் வச்சதுன்னா, பாங்கர் இருக்கு இல்லையா, பாங்கர்லாம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் சஞ்சய் பங்கர் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார், கரெக்டுங்களா, சஞ்சய் பங்கர். ஸோ அதனால் அவர் ஓல்டு பிளேயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓல்டு அலுவியம். கீழே வந்து காதர், ஒன்று ஓல்டுனாலே ஒன்றுன்னா அது கண்டிப்பாக இன்னொன்று நியூ அலுவியம். இது வந்து ஸ்டாட்டிக்கான இன்ஃபர்மேஷன். ஆனால் இதை எதுக்கு ஓல்டு அலுவியம், ஓகேங்களா, இது எதுக்கு ஓல்டு அலுவியம், இது எதுக்கு நியூ அலுவியம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. இது எதுக்கு ஓல்டு சொல்கிறாங்க, எதுக்கு நியூ சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன இருக்குது, ரிவர், கரெக்டாக, ரிவரோட பள்ளத்தாக்கு, ரிவர் வேலி இங்கே இருக்குது, ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ ரிவர் ஒரு காலத்தில் என்னவா இருந்திருக்கலாம், இதோட ஹைட் என்னவா இருந்திருக்கலாம், இந்த ரீஜன் வரைக்கும் இருந்திருக்கலாம். இந்த ரிவரு இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் இருந்திருக்கலாம். அப்போ இந்த இடத்த வரைக்கும் அந்த ஹைட் இருக்கும் போது அந்த ரிவரில் இருக்கிற செடிமெண்ட்ஸ், அதில் இருக்கிற டெபாசிட்ஸ் எல்லாமே எங்கே இருந்திருக்கும், இந்த பாங்கர் பகுதியில் போய் செட்டில் ஆகிருக்கும். புரியுதா இல்லையா? ரிவரு ஒரு காலத்தில் அதோட ஃப்ளோ கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கும் போது அதோட செடிமெண்ட்ஸ் எல்லாமே எங்கே இருந்திருக்கும், இந்த பாங்கர் பகுதியில் இருந்திருக்கும், சரிங்களா. பட் இந்த இடம் இருக்கா, காதர் இருக்கா,
காதரை ஏன் நியூ அலுவியம் சொல்கிறோன்னா, வருஷம் ஃப்ளட்டு வரும். வருஷம் ஃப்ளட்டு வரும்போது இந்த ரிவர் வேலி ஹைட் என்ன ஆகும்? ஏறும். அப்போ வருஷம் இந்த ஹைட்டு இந்த அளவுக்கு ஏறி வரும், அதில் ஹைட் ஏறும். அப்போ புதுசாக ஃப்ளட்டு வருது வச்சுக்கோங்களேன். ஃப்ளட்டு வருதுன்னா புதுசாக என்ன ஆகும்? ரிவர் செடிமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு தான் வரும். அப்போ வருஷம் அந்த ஃப்ளட்டு வரதுனாலையும் இந்த ரிவர் அடிக்கடி ஹைட் ஏறி அதோட செடிமெண்ட்ஸை இந்த இடத்துல செட் பண்ணுறதுனாலே தான் இந்த காதர் பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம்? நியூ அலுவியம்னு சொல்கிறோம். புரியுதா இல்லையா? ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் இது நியூ அலுவியம். சும்மா ஓல்டு இது நியூ அப்படின்றது நம்ம உட்காந்து ஸ்டாட்டிக்காக மனப்பாடமாக பண்ணோன்னா புரியாது. இந்த கான்செப்டை புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம 2 பார்ப்போம். ஒன்று பாங்கர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா காதர். ஆல்ரெடி இதோட பேசிக் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இது ஓல்டு, இது நியூ. ரைட்டுங்களா? ஓல்டு, இது நியூ. அடுத்து என்ன இருக்குது? வேறு என்னென்னா, இது ஓல்டுன்னும் போது இங்கே இருக்க ரிவர் செடிமெண்ட்ஸ் எல்லாம் மேலே போய் செட்டில் ஆகிடுச்சுன்னொன்னே அதோட என்ன செடிமெண்ட்னா இருக்கும்? பழைய செடிமெண்ட்ஸ். இந்த பழைய செடிமெண்ட்ஸில் ஃபாசில்ஸ்லாம் இருக்குன்றாங்க. ஃபாசில்ஸ் அதாவது சில அனிமல்ஸ் வந்து இந்த இடத்துல இறந்துருக்கலாம். அந்த அனிமல்ஸ் இறந்துருந்து அதோட ஃபாசில்ஸ்லாம் இங்கே கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏசியாட்டிக் சீட்டா, ஓகேவா, ஆசியாவின் சீட்டா, இந்த மாதிரி அனிமல்ஸோட ஃபாசில்ஸ் எல்லாம் எங்கே கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க? இந்த பாங்கர் பகுதியில். அதே மாதிரி இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் மேலே உட்காந்துருக்கு அப்படின்னு வந்து செடிமெண்ட்ஸ் எல்லாம் மேலே போய் டெபாசிட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வருஷமாக அப்படியே இருந்திருக்குமா. அதனால் இந்த பாங்கர் பகுதியில் இருக்கிற சாயில் எல்லாம், இந்த பாங்கர் பகுதியில் இருக்கிற சாய் எல்லாமே பிளாக் கலரில் இருக்குன்றாங்க. சாய் எல்லாமே ஒரு மாதிரி பிளாக் கலர். அதனால் இங்கே இருக்கிற சாயெல்லாம் பிளாக் சாயிலா அப்படின்னு கிடையாது, பிளாக் கலரில் அந்த சாயில் இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? என்ன சொல்கிறாங்கன்னா கன்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்கர். ஓகேங்களா? ஸோ ஃபாசில்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். இந்த பாங்கர் பகுதி தான் ஃபாசில்ஸ் என்ன பண்ணுறது? அனிமல்ஸோட ஃபாசில்ஸ் டெபாசிட் ஆகிருக்கு. இந்த அனிமல்ஸ் ஃபாசில்ஸ்னாலே இது எல்லாமே என்னது? கால்சியம். இந்த கால்சியத்தை தான் என்ன சொல்கிறாங்க? கன்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த காதர் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன இருக்காது? கன்கர் எனப்படும் ரீஜன் இருக்காது. ஏன் கன்கர்ன்றது இருக்காது? வருஷம் என்ன ஆகிட்டு இருக்கு? வருஷம் ஃப்ளட் வருது, வருஷம் மழை பெய்யுது. அப்படின்னும் போது அந்த இடம்லாம் என்ன டெபாசிட் வருஷம் ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே சாயில் பிளாக் கலர் இருக்கிறதுனாலையும் இந்த கன்கர் இருக்கிறதுனாலையும் இந்த இடத்த நம்ம அக்ரிகல்ச்சருக்கு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்த இன்னும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அக்ரிகல்ச்சருக்கு அந்த அளவு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த என்ன பகுதி? காதர் பகுதி வெஜிடேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சருக்கு மிகவும் சிறந்த பகுதினா எந்த பகுதி? காதர். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இந்த காதர் ரீஜனில். ரைட், இதான் ஸோ பேசிக் டிஃப்ரென்ஸ். ஓகே, புரியுதா இல்லையா? பாங்கருக்கும் காதருக்கும் இதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். அப்புறம் ஒன்று இருக்குது, அதுதான் என்ன சொல்லுவாங்க? டெல்டா பிளெயின். கடைசி இறுதிக்கு வந்துட்டோம். இது பேர் டெல்டா பிளெயின். டெல்டா பிளெயின்ன்றது என்னது? இந்த ரிவர் வேலி, இந்த ரிவரோட பெட் இருக்குன்னா, ரிவர் உள்ள ஓடுது இல்லையா, அதில் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து என்ன வருது? ரிவர் வருது. ஓகேங்களா? ரிவர் இப்படி வருது. அப்போ ரிவர் ரொம்ப லார்ஜ் வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்குமா? ஒரு ரிவர் மவுண்டன்லேருந்து கீழே இறங்கும் போது அந்த ரிவர்ஸ் என்ன எடுத்துகிட்டு வரும்? செடிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? இருக்கிற எல்லா செடிமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? எல்லா செடிமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு வரும்போது கடைசியாக அது போய் கடலில் கலக்கும் போது இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பாக ஒன்று ஃபார்ம் ஆகிடும். அதை பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டெல்டா. அது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டெல்டான்னு சொல்கிறோம். ஸோ காவேரி டெல்டா, மகாநதியில் டெல்டா இருக்கும். இந்த என்ன டெல்டா? கங்கை டெல்டா. ஸோ இந்த டெல்டாக்கும் நார்த் இந்தியன் பிளெயின்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்தியாவில் எல்லா ரிவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேஜராக டெல்டா ஃபார்ம் ஆகும். ஆனால் இருக்கிறதுலே எந்த டெல்டா பெருசு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த டெல்டா? இந்த பக்கம் கங்கா வரும், இந்த பக்கம் என்ன வரும்? பிரம்மபுத்திரா வரும். அப்போ கங்கா மற்றும் பிரம்மபுத்திராவில் ஃபார்ம் ஆகிற டெல்டா மட்டும்தான் ரொம்ப பெரிய டெல்டா. ஏன்னா அதிக வால்யூம் ஆஃப் ஃப்ளோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ரொம்ப அதிகமான கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண இருக்கும். கங்கா ஆகட்டும், அதுவும் அதிகமான கிலோமீட்டர். ஆனால் இந்தியாவில், அதாவது பெனின்சுலார் இந்தியா, இந்த பெனின்சுலார் இந்தியாவில் இருக்கிற ரிவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் தான் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா, கொஞ்சம் கிலோமீட்டர்லேயே ஃப்ளோ ஆகிடும். அதனால தான் இங்கே ஃபார்ம் ஆகிற டெல்டா பார்த்திங்கன்னா ரொம்ப அந்தளவுக்கு என்ன இருக்காது, நார்த் இந்தியாவில் ஃபார்ம் ஆகிற டெல்டாவோட சவுத் இந்தியாவில் அந்தளவுக்கு டெல்டா பெருசாக இருக்காது. திஸ் இஸ் த மெயின் ரீசன். திடீர்னு கேட்பாங்க, எதனால் நார்த் இந்தியாவில் பெரிய டெல்டாக்கள் இருக்குது, எதனால் சவுத் இந்தியாவில் டெல்டா ஏன் கம்மியாகுனா இதுதான் காரணம். ஓகேங்களா, இதுதான் மெயின் ரீசன். அதே மாதிரி வேற ஒரு ரீசன் சொல்லலாம். இன்னொரு முக்கியமான காரணம் என்ன, இந்த கிரேட் பிளெயின்ஸ் என்ற படுறது ஃபுல்லாகவே என்னது, அலூவியமா. இது எல்லாமே என்ன சாயில்னு சொல்கிறோம், அலூவியம் சாயில்னு சொல்கிறோம். இந்த அலூவியம் எல்லாமே என்ன இருக்கும், ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அப்போ ஒரு ரிவரு ஜென்ரலாக ஒரு ஃபைனான சப்ஸ்டன்ஸ் மேலே ஓடுது, ஃபைனான இடத்து மேலே ஓடுதுன்னா எந்த இடத்துல செடிமெண்ட்ஸ் அதிகமாக அது இறச்சி எடுத்துகிட்டு வரும், இங்கே தான் எடுத்துகிட்டு வரும். பெனின்சுலார் இந்தியாவில் இருக்கிற, ஓகேங்களா, பெனின்சுலார் இந்தியாவில் இருக்கிற ராக்கு ரொம்ப ஹார்டான ராக். பெனின்சுலார் இந்தியாவில் இருக்கிற ராக்ஸ் ரொம்ப ஹார்டான ராக்கு. ஹார்டான சப்ஸ்டன்ஸ் மேலே ஒரு தண்ணி ஓடும் போது அந்த சைடில் எடுத்து வர முடியாது. அதுவே கிரேட் பிளெயின்ஸில் ஃபைனராக இருக்குது. அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த டெல்டாவாக ஃபார்ம் ஆகுது. இந்த டெல்டாவில் ஒரு முக்கியமானது ஒன்று இருக்குது. சப்போஸ் அந்த இந்த டெல்டா வந்து விடுது இல்லையா, விடும்போது சில பகுதி கொஞ்சம் மேலே இருக்கும், சில பகுதி கொஞ்சம் மேலே இருக்கும், கீழே சில பகுதி இருக்கும். இந்த அப்லாண்ட் பகுதி, இந்த பகுதி கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு இல்லையா, இது பேர் தான் என்ன பகுதி, அப்லாண்ட் பகுதி. இந்த அப்லாண்ட் பகுதி பேர் தான் என்ன சொல்கிறோம், நம்ம பிர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது பேர் என்ன சொல்கிறோம் நம்ம, சம்திங் கால்ட் அஸ் சார். இது பேர் சார்னு சொல்கிறோம். கீழே மார்ஷியாக இருக்கு, கீழே ஒரு மாதிரி என்னது, சதுப்பு நிலங்கள். ஓகே, அப்லாண்ட் பகுதி பேர் சாறு. கீழே என்ன, அந்த டெல்டா ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த மாதிரி டெல்டாய்க் ரீஜன் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, மார்ஷியா. இதை பேர் நம்ம என்ன சொல்கிறோம், பில்ஸ். இதை பேர் நம்ம என்ன சொல்கிறோம், பில்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ சார் மற்றும் பில்ஸ். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஃபுல்லாக இந்த கிரேட் இந்தியன் பிளெயின்ஸ் எடுத்து அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதை வச்சு டிஎன்பிசியில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கலான்னா இவ்வளோ தான். இந்த பிடி, பிகே, பாங்கர் என்ன, இந்த காதரில் என்ன இருக்குது, இந்த மாதிரி இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களோட பாட புத்தகத்தில் இருக்காது. இந்த இமேஜை உங்களோட புக்கில் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சப்போஸ் நம்ம ஹிமாலயாஸில் பார்த்த மாதிரியே இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு கேட்டால், அதாவது கிரேட் இந்தியன் பிளெயினோட சாராம்சங்கள் என்னென்ன, அதாவது கிரேட் இந்தியன் பிளெயின்ஸ் இந்தியாவில் இருக்கிறதுனால அதோட முக்கியத்துவங்கள் என்னென்னு கேட்டால் சிம்பிளாக சொல்லலாம் பாருங்கள். இந்தியாவில் இருக்கிற 50% பாப்புலேஷன், நம்ம மக்கள் தொகையில் 50% பாப்புலேஷன் எங்கே இருக்குது, கிரேட் பிளெயின்ஸ் தான் இருக்குது. ஏன்னா அங்கே தான் என்ன இருக்குது, அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப ஃபர்டைலான ரீஜன். ஓகேங்களா, விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபர்டைலான ரீஜன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் பிளெயின்ஸ். அப்போ மக்களோட அடர்த்தி எங்கே அதிகமாக இருக்கும், கிரேட் பிளெயின்ஸ் பற்றி தான் அடர்த்தி அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, ரைட்டுங்களா, பீகார், என்ன இது மக்கள் தொகை அதிகம். ஏன்னா என்ன, ரொம்ப அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அப்படின்னும் போது அதே மாதிரி க்ரீன் ரெவல்யூஷன் என்ன சொல்லப்படும், என்ன புரட்சி, பசுமை புரட்சின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த க்ரீன் ரெவல்யூஷன் எப்போ வந்துச்சு, 1966 கிட்டே எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த எம்எஸ் சுவாமிநாதன். ஓகேங்களா, எடுத்துன்னு வர்றாரு. அதாவது இந்தியாவில் இந்த பசுமை புரட்சியோட தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன். அப்போ இந்த எம்எஸ் சுவாமிநாதன் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த க்ரீன் ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வரும்போது க்ரீன் ரெவல்யூஷன் எங்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நார்த் இந்தியாவில் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் எங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த ஹரியானா மற்றும் இந்த ஹரியானா பஞ்சாப் பகுதியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பகுதியில் தான் எப்பயுமே என்ன இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது. இந்த பகுதியில் எப்பயுமே என்ன இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் இருக்கும் போது இரிகேஷன் ஃபெசிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. இரிகேஷன் ஃபெசிலிட்டி ஈஸியாக இருக்குது. இரிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால க்ரீன் ரெவல்யூஷனில் சில விதமான சீட் எடுத்துன்னு வந்தாங்க. அதாவது ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ். ஹை ஈல்டு வெரைட்டிஸ், அது என்ன ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ்னால் சீக்கிரமாக நீங்கள் கல்டிவேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ராப் போட்டு 3 மாதம் வெயிட் பண்ணோன்னா இந்த ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் போட்டால் 2 மாதத்துலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், அதோட கல்டிவேஷன் எடுத்துடலாம். ஸோ இந்த சீட்ஸ் எல்லாமே எங்கே யூஸ் பண்ணாங்க, ஹரியானா பஞ்சாப் பகுதியில் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹரியானா பஞ்சாப் இடத்துல அந்த க்ரீன் ரெவல்யூஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் ஹரியானா பஞ்சாபில் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அங்கே இருந்த ஃபார்மர்ஸ் தான் ரிச்சான ஃபார்மர்ஸ்.
உத்தரப்பிரதேஷை கம்பேர் பண்ணும்போது ஹரியானா அண்ட் பீகார் ஃபார்மர்ஸ் தான் ரொம்ப ரிச்சான ஃபார்மர்ஸ். ஸோ இதுதான் மெயின் காரணம். ஸோ கிரேட் இந்தியன் பிளெயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் regarding the கிரேட் இந்தியன் பிளெயின்ஸ். இதே மாதிரி அடுத்த செஷனில் என்ன பார்க்கலாம்னா, ஸோ இந்த டெசர்ட் ஆகட்டும், அடுத்தது டெக்கன் பிளாட்டோ, நெக்ஸ்ட்டு ஐலாண்டு, இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் டமால்னு அடிங்க.